ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரபா. இந்த ஒரு வாரமாக வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. சித்ரான்ற மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேரோட பேர் வந்து போட்டிருந்தாங்க. திவ்யா கள்ளச்சியாக இருக்கட்டும், திருச்சி சாதனாவாக இருக்கட்டும், ரவுடி பேபி சூர்யாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அது யாரும் எனக்கு தெரியல. ஸோ அதில் வந்து உதயா சுமதி அப்படின்னா இந்த சுமதி சிஸ்டரோட பேரும் வந்து அடிபட்டுச்சு. இது நான் முதல் நாளே வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு ஃபேமிலினால் போட முடியல. ஸோ இதுக்கப்புறமும் இது நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அது எப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து நான் உங்கள் இதுக்கே நான் வரேன். நீங்கள் வந்து ஒரு ஆடியோ சிக்கியிருக்குன்னு சொல்கிறீங்க, கையில் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எவிடன்ஸோடு போய் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பார்த்துப்பாங்க. அவங்க மேலே அதாவது சுமதி மேலேயோ சாதனா மேலேயோ இல்லை குற்றம் நீங்கள் யார் மேலே குற்றம் சாட்டிருக்கீங்களோ அவங்க மேலெலாம் வந்து தப்பு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அவங்க கடமையை வந்து செய்வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, குற்றம் சாட்டியிருக்கீங்க. அது குற்றமா அப்படின்றது குற்றம் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது போலீஸ் தரப்பில் வந்து நிரூபணம் ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பல மீடியாக்களில் வந்து போய் ஒருத்தவங்க கேரக்டரை பற்றி தப்பாக சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் சுமதியை பற்றி தப்பாக சுமதியை வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்க்குறோம். அந்த பையனை இழந்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த சின்ன குழந்தைய வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்கிறதே வந்து பெரிய விஷயம். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த வழி வந்து தெரியும். சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு பெண்ணாக இருந்துட்டு அந்த பொண்ணு வந்து கண்டென்ட் எடுக்கிறது போடுறதா இருக்கட்டும், ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், நிறைய சவால்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த பாப்பா வந்துட்டுருக்காங்க. அந்த வீடியோ வந்து சுமதிக்கு சப்போர்ட் பண்ணின்ட்டு கிடையாது. அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குற்றம் சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆடியோ பார்த்தேன், இப்படி பண்ணுறாங்க போகிறாங்கன்னா ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியல. அப்படி இருந்ததாக அது ஸ்டேஷனில் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை தான் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பல மீடியாக்களில் போயிட்டு அவங்கள பற்றி பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்குது. ஸோ அதை இதோடு நிறுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து மீடியாக்கள் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியும், நீங்களும் வந்து இந்த கிரியேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ சுமதியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களே உங்கள் சேனலில் இன்டர்வியூஸ்லாம் கூட சுமதியை எடுத்திருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். சுமதியை இன்டர்வியூ எடுத்த சேனல்ஸ்லேயே வந்து அவங்களே வந்து சுமதியோட ஃபோட்டோலாம் வச்சு அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணி போடுறாங்க. ஒரு மீடியாக்கள் வந்து ஃபஸ்ட்டு உண்மைத்தன்மையை வந்து போலீஸார் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அது உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நியூஸை வந்து சொல்லணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ற நியூஸை வந்து சொல்லலாம். அது ஓகே. இந்த பாலிமர், தந்தி டிவி எல்லாம் வந்துருந்தது. அது வந்து நியூஸ் அவங்க போடுறத கடமை போட்டாங்க. மற்ற யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில வந்து எல்லா தம்ப்நெயிலையும் வச்சு சுமதிக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, 1,00,000 வாங்குறாங்க, அதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு ஆதாரம். அதை வந்து நீங்கள் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்க ஒரு பர்சன் தான் அந்த பொண்ணும். சரிங்களா? அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்துருப்பீங்க, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வியூஸுக்காகவும் காசுக்காகவும் உட்கார வச்சு பேச வச்சு அது ஒரு கண்டென்ட் ஆக்கி தம்ப்நெயில்ஸ் அவங்க பர்மிஷனே இல்லாமல் வந்து மற்றதுக்கு நல்ல விஷயங்களுக்கு வந்து தம்ப்நெயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தம்ப்நெயில்ஸ் நீங்கள் விருப்பம் இல்லாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய குற்றம். சரியா? தயவு செஞ்சு இதை நிறுத்திக்கோங்க. நமக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம மேலே ஒரு குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அது தப்பே பண்ணலை அப்படின்னு நினைக்கும்போது டோட்டல் மீடியா வந்து இது வந்து தப்பு பண்ண மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இதேமாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இப்போது 10 நாளைக்கு முன்னாடி இந்த ராகுல் டிக்கி தம்பி அவரோட இறப்புலேயும் நடந்தது. தம்ப்நெயில்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து உண்மையே இல்லாத வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ, அவங்க மனைவியோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு தப்பாக தேவையில்லாத ஃபோட்டோஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அதை பற்றியும் நான் தான் வந்து பேசியிருந்தேன். இது வந்து நிறைய கிரியேட்டர் வந்து பேசணுங்க, இதை வந்து பேசணும். இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன உண்மை தன்மைன்றது எனக்கும் தெரியாது. ஓகேவா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை வந்து அதை முடிவு பண்ணிக்கும். அவங்க வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத குற்றத்தை வந்து மீடியாக்களில் வந்து பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. இன்னொரு விஷயம், இந்த மீடியாக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரூபிக்கப்படாத குற்றத்தை வந்து அது உண்மை அப்படின்னு நினச்சி வந்து எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறது, தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து காவல்துறை பார்த்துக்கணும். அது உண்மையாக பொய்யன்றது அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது 100% உண்மை அப்படின்ற மாதிரி வந்து மக்களுக்கு போர்ட்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. நம்மளாம் ஒரே மீடியா, ஒரே இதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நியாயம் தர்மன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. வியூஸு காசுன்றது எப்போ வேணாலும் எந்த கண்டென்ட்டில் வேணாலும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நம்ம மேலே வச்ச ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து மக்களுக்கு போயிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எது நடந்தாலும் உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு
ஆதாரம் எல்லாம் இதுக்கு இருந்ததுக்கப்புறம் அதுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் வெளியிடுங்க. தயவு செஞ்சு இதுமாரி பண்ணாதீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது மன உளைச்சல் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை வந்து தவிர்த்துக்குங்க, ஓகேவா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது ப்ராசஸ் நடக்கும். அது வந்து காவல்துறையோ கோர்ட்டோ வந்து அதை டிசைட் பண்ணிக்கும். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உட்கார வச்சு பேச வச்சு தம்ப்நெயில் போட்டு அப்போல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. இதை கண்டிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. கண்டிக்கணும்னு இல்லை, ஒரு சோசியல் மீடியாவில் இருக்க ஒரு இத்தனை வருஷமாக 7 வருஷமாக 8 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோன்னும் போது தட்டி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் மனசாட்சிப்படி நான் வந்து தட்டி கேட்டிருக்கேன். நீங்கள் தான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லணும்.